அம்மா அம்மா சும்மி அப்பா பூம்பு அம்மா 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 சுன்னி அப்பா பூம்பு அம்மா 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 மலை மலை அம்மா கூயி மலை என்ன கோயில் தெரியாதப்பா மலை வந்தாரம் அம்மா கூயி அஜே ஆளுக்கு பாதி அம்மா கூயி ஆளுக்கு பாதி அம்மா அம்மா செடி செடி கொடி கொடி மலர் மலர் கோங்கு மத்தாளம் ஒக்கால ஓலி முட்டாச்சி ஓலி மலை செடி மந்தாரை பூண்டு அம்மா கூதி ஆளுக்கு அம்மா காசு எடுத்து பிறந்தது ஓ அம்மா உன்னை படைத்தது ஓம் சக்தி உன்னை படித்தவள் சக்தி 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 சத்ய ஆமா சத்ய நீ ஜபாஸ் சக்தி பூமி சக்தி ஓம் படித்தது அம்மா பூமி சக்தி அம்மா உன்னை படைத்தது பூமி சக்தி ஓம் சக்தி பூமி சக்தி ஓம் ஏய் என்ன கவர்மெண்ட் சூட்டாக்கு மாதிரி அப்பா செடி ஓய் உன்னை படைத்தது ஓம் சக்தி உன் பேரு பட்டாசுரன் ஜபாஸ் வண்டா வண்டா பட்டாசுரன் வண்டா 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 இது இந்த ஒரு மண்டல் இல்லடா கண்ணா பல ஒரு மண்டல் ஆனிக்கிறா குட்டிய என்னாச்சுக்கு அப்படி தேய்க்கிற குட்டிய நான் இப்ப இவனை அடிச்சு நாட்டுக்கு தேய்க்கிறான் எடா உங்க அம்மா வாங்கிட்டேனா பூஜானாவா யாரு எல்ற மேடா ரெண்டு உத கூட வச்சிருப்பா இவனே இவனே ஓ ஓ ஓ ஓ யோ யோ மேல யோ யோ
என் பேரு சக்தி பரமாசுரன் அம்மா பண்டாசுரா என் பேரு அம்மா அம்மா போய் உன் தாய் சக்தியை பணித்து உன்னை பணித்தது சக்தி 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 இடத்துல சென்று ஆஹா சக்தி சக்தி பாதத்தை பணித்து சபாஷ் சக்தி அம்மா கோழியெல்லாம் பத்திரமா வைங்க. சக்தி இடத்துல சென்று பாத பணிந்து அவர் சொல்வதை நீ கேட்க வேண்டும் சக்தி இடத்துல செல்ல வேண்டும். அம்மா அம்மா சக்தி சக்தி இடத்துல ஆமா ஓ நீ போணும் போய் பார்த்த அம்மா கிட்ட போன பாதத்தை பணிந்து அப்பா கிட்ட சொல்வதை கேட்க வேண்டும். அம்மா ஆமா சொல்றது நானு நீனு கேட்கணும் கேட்கணும். அம்மா ஆமா அம்மா அம்மா போடா போணும் போடா போ. போடா आगे कोई लिल रहा ना எப்படி ஓய் என் பேரு எப்படி பேர் பண்டாசுரா எப்படி எப்படி யாரு பண்டா என் பேரு பண்டாசுர பண்டாசுர இந்த பாரா உலகிலே வீரா புகழ பறித்த பண்டாசுர எல்லாம் வட்டி போட்டு வச்சுருக்காங்க நாளைக்கு பாப்பா நின்னா நான் நாளைக்கு கொஞ்சம் ஊமுண்ட வட நாளைக்கு கல்யாணம் அப்படி நான் பண்டாசுர ஆமா எப்படி எப்படி வீரா வீரா பராக்கர ஆமா இப்படி ஒவ்வொன்றாக ஓய் எப்படி என் பலம் இப்ப ஏற்பட்ட கிட்ட பார்க்காத கலியை மூத்திரம் வந்தாட்டு ஓய் இருங்க அம்மா அம்மா சக்தி ஆமா அவன் நாம பார்க்கணும் ஓய் போய் அம்மாவை பார்க்கணும் அம்மா ஓ உன சிறுப்பிள்ளையா துணிய வைக்க ஓய் ஓய் சையங்க வாடா அம்மா ஓய் அம்மா சத்தி அவங்க அம்மா சத்தி அம்மா சத்தி அம்மா பார்க்கலாம் பார்க்கலாங்க ஓ
ஓடி ஓடி வர நாளைக்கு ஆகற ஏன் மூத்தெல்லாம் 3 காசுக்கு ஆகாது என்னப்பா 10 போடுறது ஒண்ணுதான் கம்மியா இருக்குது ஏமா பண்டாரத்துல உருப்பணம் பண்ண பண்டாசுர உருவாய் வந்துட்டான் வந்துட்டோமா அந்த பண்டாரமாகப்பட்டு இது ஓதிக்கொண்டிருக்கும் போது ஓம் என்று உச்சரித்த உடனே ஆமா பண்டாசுரம் பிறந்திருக்கிறப்பியா எனக்கு துணியை கிழிச்சுனுங்கறா நீ எல்லாம் மாட்டினா சூத்த கிழிச்சறான் அதெல்லாம் சரி அப்படிதான் ஒரு நடக்கிறது விடு என்ன அவர யாரு பண்டாசுரம் இது உற்பத்தி பண்ணல அதுல உருவாய் வந்துங்கறான் மகமா மக எனக்கு பிள்ளை என்ன மகனா எப்பா கூட்டிட்டு வா டைம் போயிட்டு வா தம்பியா ஓ அம்மா கீதா அம்மா இது பார்க்கணும் பாப்பலாம் ஓ உங்க அம்மால நீ பாக்கணுமா அம்மால வாட்டா போறாம தலக்கறா கண்ணே பண்டாசுரா ஓ தாய் இருக்கிறத போறீங்களே உன்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோது மந்தாரையில் சொல்லக்கூடிய மலர்ஜாதி மலர்கள் பறித்து வந்து பாதத்திலே வைத்து மகனாகிய பண்டாசுரன் அநேக வந்தனம்மா பண்டாரத்துல ஓம் என்று உச்சரித்து ஒரு பாடகனை பெற்று பண்டாரமாகப்பட்ட விருப்பத்தை செய்து பண்டாரத்துல என்னுடைய பிள்ளை ஏன் உனக்கு தாயே கண்ணே மகனே விழுந்தே ஆண்டவனோடு அருளை பெற்று என பாதாரி விட்டப்படுவதனாலே எட்டு கேள்வி சுகமா இருக்குது கண்ணே முடியா கண்ணே இருந்தாலும் முன்னிடத்துல ஒரே 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 வார்த்தை ஏப்பா என்ன வார்த்தை கேக்குறீங்க ஓய் அம்மா படிக்க வேணாமா என்னை
மகனே பண்டாசுரா பண்டாசுரா என்னை படித்தது என்ன? படுத்தது என்ன? இங்க வர என்னை அழைத்தது என்ன? என்ன பிறப்பிச்ச காரணம் என்ன? ஆமா ஏன் எதுக்கு கூப்பிட்ட? நான் பிறந்தேன்? எதனால? எதுக்கு பிறக்க வச்ச? எதுக்கு பிறக்க என்ன காரணம்? ஏதாவது விளக்கம். கண்ணே, அப்படி ஏன் என்னை பிறக்க வச்ச காரணம் என்ன? உனக்கு என்ன மன சங்கடம்? எதுக்காக உனக்கு மன வருத்தம்? ஓ என்ன பிறக்க வச்ச காரணம் என்ன? என்ன? கண்ணே பண்டாசுரா, எனக்கு சொல்லு அம்மாடி. எனக்கு சொல்லமான வல்ல கண்ணே, எப்படி நான் வாய் திறந்து சொல்வது? என மன சங்கடமாகப்பட்டது, மனைவியதில் எனக்கு மன சிந்தனை கண்ணே, எப்படி என்ன என்று சொல்வேன் கண்ணே. அம்மா கண்ணே, சொல்லவே ஒரு மன வரலன்னு சொல்றேன். மனை வெள்ளையும் சொல்லிட்டு இருக்கிறியே, இப்படி முக வாட்டத்தோட முகாம் ஆடிட்டு இருக்குது, காரணம் என்ன? இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு புலம்புகிறாய். என்ன காரணம்? ஏது? என்ன விளக்கம்? கண்ணே, ஆஹா ஏன் எதனால, எந்த காரணத்தினால? ஆமா கண்ணே, ஓய் ஒரு தந்தையரே இருக்கிறாங்கல்ல, ஆஹா யாரு? சக்தி சிவன் அங்க இருக்கிறோம் நாங்க. ஓ நம்ம தந்தை. ஆமா, சக்தி சிவன். ஓ ஆமா, உன தந்தையாரே வந்து ஆஹா குறிப்பிட்டு ஜீவனானது படைக்க படி அழைக்கக்கூடிய நான் போயிட்டு வரேன் பெண்ணை பார்வதைன்னு ஆஹா இத்தனை ஓய்வு சொல்லிட்டு சொல்லிட்டேன். காமியாவன சொல்லக்கூடிய உயிர்பட்டு ஜீவனானது படைக்க படி அழைக்கிறான்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டு ஆஹா அந்த தலையில இருக்கிற பாரு கங்காதேவி, ஆ. அந்த திருத்தல இருக்கக்கூடிய கங்காதேவிய காமியாவனத்துல இறக்கி விட்டு இறக்கி விட்டு அவன் கொஞ்சம் களியாடி அவங்க புருஷமணி எப்படி இருக்கிறாள் அதே மாதிரிதான் இருந்துக்கிறாங்க. ஓ யாரு? கங்காதேவியா? கங்காதேவியா? உன் தந்தை யாரு? ஆஹா அப்படி வர கங்காதேவி விளையாடி கொண்டு இருக்கிற போது, ஆஹா அப்ப நாரதன் அந்த காமியாவனத்துல வரும்போது வருகிற போது நாரதன் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்து கிடுகிடுன்னு ஓடி வந்து கையில இருக்கக்கூடிய சக்தி கிட்ட வந்து என்னுடைய இடத்துல வந்து ஆ பாட்டன் எங்க இருக்கிற அப்படி ஒட்டியே இருக்கிறேன்னு கேள்வி கேட்கும் போது, அப்ப நான் சொன்னேன், நாரத உயிர்பட்டு ஜீவாது அனுத்து படைக்க படி அழைக்கக்கூடிய கருத்தா, ஆஹா ஏன் உனக்கு என்ன சந்தேகம் அப்படி நான் கேட்க, கேட்க விட பாட்டி ஏன் இந்த மாதிரி கோலத்தாந்த இருக்கிற ஆஹா கங்காதேவி காமியாவனத்துல இறக்கி விட்டு சிறுத்துல இருக்கிற கங்காதேவி கீழே காமியாவனத்துல இறக்கி விட்டு ஓஹோ அவன் கொஞ்சம் விளையாடி இருக்கிறாங்க, நீ அந்த குளத்தாந்த இருக்கிறான்னு கேட்ட அப்படி நாரதம். நாரதா நீ சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு நம்பல, எனக்கு சந்தேகமா பட்டது, இந்த சந்தேகத்தை போக்கணும்னா எனக்கு நேருக்கு நேர் நிச்சு நான் அவங்களை கண்குளிர பார்த்தாதான் நான் வேண்டும். அப்படி சொல்லி காமியாவனத்துல கூட்டிட்டு போய் காமிக்கும் போது பார்க்கிற போது அவங்க விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வாசமை பார்த்து இறக்கி விடு கங்காவே, கங்காதேவி இறக்கி விடு. எதனால, எந்த காரணத்தினால? தலையில ஈட்டு இருக்குது, ஈட்டு பொறுக்க முடியல பார்வதனை வச்சுட்டு இந்த மாதிரி ஒப்புக்குதான் வச்சிருக்கிற சாமி, நீ காமியாவனத்துல இருக்க மறைமுகமா கொண்டு போய் வச்சுட்டு விளையாடி கொண்டு இருக்கிற கங்காதேவியை கூத்தியால வச்சு நாடுற மனைவி இடத்துல வந்து ஒரு ஒப்புக்காக இருக்கிறேன். அப்ப இருவருக்கும் வாக்குவாதம். யாருக்கு? கங்காதேவிக்கு எனக்கு சண்டை. உனக்கு கங்கைக்கு. ஆமா, ஆஹா
சத்திதான் பெரியவன்றது நானு. கங்காதேவி நான் தான் பெரியவன், கங்கா தான் பெரியவனது. இருவருக்கு வாக்குவாதம். அப்ப இருவருக்கு சண்டை வந்த உடனே உங்க தந்தா யாரும் இருக்கிறாங்க. எப்படி என்ன கேள்வி? என்ன? அடியே கங்கா, நானும் இருக்கவில்லை, கவலைப்படாத. ஏன் சிந்தனை படுற? நான் இருக்கவில்லை, நீதான் பெரியவன் இந்த உலகத்துல. சத்தி சின்னவன், எங்க பெரியவன், எங்க தான் பிறந்தவன். அப்ப ஒரு வாரம் கட்டி நிறுத்துட்டாங்க. என்ன கேவலமா? ஆமா, கேவலப்படுத்திட்டாங்க. அப்படியே கேவலமாக இப்படி எல்லாம் ஒரு சத்திய சிவன் உலகமெல்லாம் படி இருக்கக்கூடிய கருத்த சத்திய சிவன் கோயில் இந்த உலகமெல்லாம் இருக்கிறாங்க. கங்காதேவி கோயில் இருக்குதா? தெரியாது. அப்ப எப்ப கங்காவைய புங்குது பேசுறிய, சத்தியமே எளிதமா என்னை இறக்கி பேசுறிய, அதனால இன்னில இருந்து உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன். எப்ப சத்திய பெரியவன் சொல்றவன் நாவால வர வைக்கக்கூடிய சத்தியதான் பெரியவன சொல்ல வைக்கிறேன் நானு. ஆனா இதெல்லாம் நிரூபிக்கணும். நான் விட்டு நான் பிரிஞ்சு போறேன் இன்னல இருந்து. பிரிஞ்சு வந்துட்டோம் வண்டியை. ஆமா, பிரிஞ்சு வந்ததுனால பண்டாரமாகப்பட்டது இருக்கின்றது. நான் வழியில போகக்கூடிய வழியில காமியா வனத்துல அந்த வனத்துல தாண்டி வரும்போது காமியா வனம் சொல்லக்கூடிய வனத்துல நான் உச்சிருத்தவன் அப்படியே வாசம் பண்ணி பார்த்த மனு சங்கட்டம் மனவேதனை வரும் போது அந்த பண்டாரமாகப்பட்டது காமனை எரித்து பண்டாரமாகப்பட்டது மன்மத காமனை எரித்தது. ஆமா, அந்த பண்டாரத்தை எடுத்து சாம்பலாகப்பட்டது. அந்த சாம்பல் எடுத்து ஓம் என்று உச்சரித்து உடனே நீ பிறந்திருக்கிற கண்ணே. பிறந்த உடனே அப்ப நான் பிறந்த உடனே இப்ப விளக்கம் கேட்கிறேன். நீ பிறந்த என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? எனக்கு மனசு திருப்தி ஆவணம் என்றா நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? அந்த மும்மூர்த்த தேவரும் ஒரு அனைத்து பேருமே தேவாதி தேவர்கள் எல்லாம் அனைத்து பேருமே எல்லாம் சிறப்பிடித்து கொண்டு வந்து என் பாதத்தில் விழுகினவங்க. அதை மட்டும் தெரியாது, அதை மட்டும் சொல்ல வேண்டும், அது மட்டும் கிடையாது. எதனால அந்த மும்மூர்த்த தேவர் மூவரமை எதுக்காக நான் பிடிச்சிட்டு வரேன்? சத்தியதான் பெரியவன நான் மும்மூர்த்த தேவர் மூவரை நாவால வர வைக்கணும், சொல்ல வேண்டாம். அதனால ஆண்டவில நீ விடக்கூடாது. யாரு கங்கதா பெரியவனா? அம்மா, நீ சொல்லிய வார்த்தைப்படியே இந்த மும்மூர்த்தி தேவர்களும் நீனே உயர்ந்தவள் என்று சொல்ல வைக்கிறார். உன்னுடைய பாதத்தில் ஆமா கண்ணே, எனக்கு அது ஒண்ணு செஞ்சா பண்ண போதா? இருந்தாலும் உன் சந்தோஷம் படுத்துறல. கண்டிப்பா இருந்தாலும் எனக்கு என்ன தருவேன்? எதை கேட்டாலும் தருவியா? நான் கேக்குற தருவியா? அம்மா, எதை கேட்டாலும் சரியா? எனக்கு மனசு திருத்திய மும்மூர்த்தி தேவரும் ஒவ்வொரு அனைத்து பேருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சேர்த்துறேன். சத்திதான் தெளிவான நிரூபிக்கிறேன். உங்களுக்கு தந்த பொருள் நீ என்ன கேட்டாலும் சரி நான் கொடுக்க தயாரு. என்ன கேட்டாலும் தர. ஆமா, சரி. இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்களும் நான் பிடித்து வந்து போட்டு பின்னாடி உன்னிடத்துல அதை கேட்கிறேன். இருந்தாலும் நான் கேட்டது கொடுப்பேன். ஒரே அண்ணாவில ஒரு நம்பிக்கையான வார்த்தை. நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி நான் சத்தியம் கேட்கிறேன். உண்மைதான் சத்தியம், அப்படி கொடுக்கிறேன் மகனே. இருந்தாலும் நான் அன்னைக்கு கேட்கிறேன். அவங்களுக்கு போட்டு அப்புறம் கேளு. சந்தோஷப்பட்ட பின்னாடி உனக்கு எப்ப உனக்கு பயன்படுத்தாது உனக்கு மனசு திருச்சி இருக்குது அன்னைக்கு அந்த நாளைக்கு கேளு, அந்த வர நான் கொடுக்குறேன். அப்படி ஆகட்டும். நான் கொடுக்குறேன், எது கேட்டாலும் கொடுக்குறேன். அம்மா சொல்லிய படியே கைலாமலை சென்று எங்க போனங்க? கைலாமலை சுட்டக்காரி வருவாள் என்ன வாட்டு
போயம்மா எங்கன்னா பாத்ரூம்ல இருந்தா எட்டனா போ எங்கன்னா பாத்ரூம்ல இருந்தா என்ன பாவாடா இங்க யாரு கத்து கொடுக்குவாங்க பாவாடிக்கு அங்க போயிருங்கிற ஏமா யாரும் சிரிக்காதீங்கம்மா.